தேர்தலில் நிரந்தரமாக வெற்றி பெற்றவர்கள் யாரும் கிடையாது என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் சரத்குமார் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், தேர்தலில் நிரந்தரமாக வெற்றி பெற்றவர்களும் கிடையாது, நிரந்தரமாக தோல்வி அடைந்தவர்களும் கிடையாது என்று தெரிவித்தார். எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது, எந்த கும்பலாலையும் பண்ண முடியாதுன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஒவ்வொருவரும் கோயில் இது, அதனால் அதிகமாக நான் பேச விரும்பல. இருந்தாலும் அதற்கான பதில்கள் எல்லாம் நிச்சயமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். யாரும் நிரந்தரமாக வெற்றி பெற்றவர்களும் கிடையாது, நிரந்தரமாக தோல்வி பெற்றவர்களும் கிடையாது என்று சொல்லிக்கிறேன். வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.